தேவனுடைய ஆழ்தத்துவம், பரிசுத்த ஆவியுடைய ஆழ்தத்துவத்தை கவனித்தோம். அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஆவியானுடைய தேவத்துவம். இந்த டெய்ட்டியில் 6 காரியங்கள் உண்டு. நாம் இதுவரைக்கும் 4 காரியங்களை கவனித்திருக்கிறோம். ஒன்று, ஆம்னி பிரசன்ட், எல்லா இடங்களிலும் அவர் வியாபித்திருப்பதனால் அவர் யாரு? கடவுள். இரண்டாவதாக அவர் ஆம்னிஷியன்ட், எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவர், ஆகவே அவர் தேவன் என்று அழைக்க வேண்டும். மூன்றாவதாக ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். நான்காவதாக நாம் கவனித்துக் கொண்டு பாடும் இஸ் எட்டர்னல், ஒருவரை கடவுள் என்று அழைக்க வேண்டுமானால் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? துவக்கமும் முடிவும் இல்லாதவராக, அவர் நித்தியமானவராக இருந்தால்தான் அவர் என்ன செய்ய முடியும்? தேவன் என்று அழைக்க வேண்டும். நாம் அதைத்தான் கடந்த நாளில் கவனித்து வருகிறோம். அதுக்கு அடிப்படையாக நாம் எபிரேயர் 9:14 வைத்து கவனித்தோம். அதில் 3 காரியங்களை கவனித்தோம். ஒன்று, என்ன செய்யணும்? செத்த கிரியைகள் நீங்க வேண்டும். அதற்கு என்ன உதவி தேவை? பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வரும்போது தான் நம்முடைய கிரியைகள் செத்து போகும். ஆனால் என்ன செய்யாது? நீங்காது. நமது வாழ்க்கையில் நன்மை செய்ய நமக்கு விருப்பம் உண்டு, நம்மால் அது முடியல. காரணம் என்னவென்றால் நம்முடைய மனித ஆவியினால் அது முடியாது. தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரானால் செத்த கிரியைகள் நம்மை விட்டு நீங்கிவிடும். அடுத்தது என்ன செய்யணும்? நம்மை நாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இது யார் தான் உதவி செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தால் மாத்திரமே நாம் அதை செய்ய முடியும். மூன்றாவதாக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் கவனித்து முடித்திருக்கிறோம். இப்போ நான் 4 காரியங்கள் இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழ்தத்துவத்தில் கவனித்திருக்கிறோம். ஒன்று, அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர், நித்தியமானவர். ஐந்தாவதாக நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம், அவரை நாம் ஏன் தேவன் என்று அழைக்க வேண்டும்? அவர் தேவன் என்றே அழைக்கப்படுகிறார், ஆகவே தேவன் என்று அழைக்க வேண்டும். ஒருவரை தேவன் என்று சொல்ல வேண்டுமானால் என்ன தகுதி இருக்கணும்? அவரை தேவன் என்று வேதம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லணும்? அவரை தேவன் என்று சொன்னால் நாம் என்ன சொல்ல? அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருடைய தேவத்துவத்தில் நாம் கவனிக்கின்ற 5வது பகுதி என்னவென்றால், he is called God, அவர் தேவன் என்று அழைக்கப்படுகிறார், ஆகவே அவர் தேவன் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் பரிசுத்த தேவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அநேக பிதாவை ஏற்றுக்கொள்றாங்க, ஒரு சிலர் என்ன பண்றாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அது கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன், கொஞ்சம் முன்னாடி தள்ளிப்போம். அவரை நாம் ஏன் தேவன் என்று அழைக்க வேண்டும்? 5வது நாம் கவனிக்க போறது, அவரை வேதம் தேவன் என்று அழைக்கிறது, ஆகவே நாம் என்ன செய்யணும்? அவரை தேவன் என்று தான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக பிதாவை தேவன் என்று சொல்றாங்க, ஒரு சிலர் இயேசுவையும் தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியான தேவன் என்று அநேக உலகத்தில் அநேக கிறிஸ்தவ பகுதிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் யார்? தேவன், ஆகவே அவர் தேவன் என்று தான் அழைக்க வேண்டும். நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் கவனிக்கலாம். Acts of the Apostles chapter 5 verses from 1 to 4. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, வைத்து அப்போ பரிசுத்த பேதுரு அனனியாவை சொல்லும்படி சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சரியா? அப்ப யார்கிட்ட இவர் பொய் சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட யார் பொய் சொல்றா? அனனியா பொய் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல. அப்போ 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானிடத்தில் போய் சொன்னான். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யாரிடத்தில் போய் சொன்னான்? தேவனிடத்தில் போய் சொன்னான் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவரை நேரடியாக இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் என்று சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை தேவன் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்? வசனம் மிக தெளிவாக இருக்குது. 3ஆம் வசனம் போட்டிருக்குது, நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்ல சாத்தான் உன்னிடத்தில் நிரப்பினது என்ன? 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ மனுஷனிடத்தில் அல்ல. யாரிடத்தில் போய் சொல்லி இருக்கிற? அப்போ முதல்ல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானிடத்தில் போய் சொன்னான். அடுத்த வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் போய் சொன்னான். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தேவன் என்று தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்துக்கு நீங்க நினைக்கலாம் ஒருவேளை வேற ஏதாவது அர்த்தம் இல்லை. கிரேக்க மொழியில் கூட மிக தெளிவாக இந்த வசனம் அப்படியே தான் இருக்கு.
தமிழ் எப்படி இருக்குதோ, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதோ, அப்படிதான் கிரேக்க மொழியில் இருக்குது. அவரை தேவன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நாம் என்னதான் சொல்லணும்? தேவன் என்று தான் சொல்ல வேண்டும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சக்தி, தேவனுடைய ஆவியானவர் இப்படி சொல்லக்கூடாது. அவர் யார் தான்? அவரும் தேவன் தான். எப்படி பிதா தேவனோ, எப்படி குமாரன் தேவன், அதே போல யாரும் தான்? பரிசுத்த ஆவியானவரும் தேவன் தான். ஆகவே இந்த வேத பகுதி மிக நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சரி, இந்த தேவன் நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும்? இப்போ இந்த அனனியா சப்பீரால் அவரை யாருன்னு ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க. தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் அவங்க என்ன சொல்ல முடியாது? பொய் சொல்ல முடியாது. ஆனா அவங்க என்ன ஏற்றுக்கொண்டிருக்கணும்? பரிசுத்த ஆவியான ஒன்று உண்டு என்று அந்த காலத்தில் தெரியாம கூட இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. ஏனென்றால் அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபேசு பட்டணத்துக்கு பரிசுத்த பவுல் போகிறார். போனபோது சொன்னாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அப்படி ஒன்று உண்டென்றே நாங்கள் ஏறக்குறைய 25 ஆண்டுகள். எதுக்கு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கும் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துக்கு இடையில ஏறக்குறைய 25 ஆண்டுகள். அதாவது அந்த அப்போஸ்தலர் நடுவிலே 120 பேர் நடுவிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதற்கும் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் எவ்வளவு வித்தியாசம்? ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு யாருக்கு தெரியல? அனைவருக்கு தெரியல. இப்படி ஒன்று உண்டுனே நாங்கள் கேள்விப்படவில்லையே. சரி, இங்கே பார்க்கிறோம் ஒரு சபை, இன்னும் சொல்ல போனா நியூலி பார்ன் சர்ச். இந்த சபை எப்படிப்பட்ட சபை? புதிதாக பிறந்த ஒரு சபை. இதுவரைக்கும் என்ன சபை இருந்தது? யூதர்களுடைய சபை தான் இருந்தது. கிறிஸ்தவ சபை அங்கே இல்லை. கிறிஸ்தவர்களுடைய சபை புதிதாக ஒன்று பிறக்கிறது. இன்னும் சொல்ல போனா இவர்கள் புது சிருஷ்டிகள். எதை போல? ஆதாம் ஏவாளை எப்படி தேவன் தோட்டத்திலே புது சிருஷ்டிகளாக. அதுக்கு முன்னாடி அவங்க அப்படி ஒரு கூட்டம் இருந்ததா? ஆதாம் ஏவாள் முன்னாடி இருந்து இல்ல. அதே போல இங்க என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு கூட்டம் அதுக்கு முன்னாடி இல்ல. யூதர்களாக இருந்தார்கள், பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை இயேசு வீட்டிலிருந்து பரிசுத்த ஆவியை ஊற்றப்பட்ட பிறகு என்ன உண்டாயிற்று? சபை உண்டாகிறது. சோ இந்த சபை எப்படிப்பட்ட சபை? புதிதாக பிறந்த ஒரு சபை. இந்த சபையோட அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கும்? மிக உயர்ந்த உன்னதமான அனுபவங்கள். இந்த அனுபவத்தை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 7 காரியங்கள் இருக்குது. கிடைக்கிற நோட் பண்ணிட்டே வாங்க, வீட்டில் இதை படித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள இந்த வேத பகுதியை பார்ப்பீங்கன்னு சொன்னா, இந்த 5 வசனங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஆவி அந்த மன்னிக்க வேண்டாம், அந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை, புதிதாக பிறந்த அந்த சபையினுடைய அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த சபை நெருக்கப்படுகிறது. புதிதாக பிறந்த சபை என்ன செய்து? நெருக்கத்தை சந்திக்கிறது. நெருக்கத்தை சந்தித்த போதும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது இன்றைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு சபைக்கு அந்த 1ஆம் நூற்றாண்டு சபை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சபை என்றால் எப்படி இருக்கணும்? அதற்கு அந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை இன்றைக்கு இருக்கிற 20 நூற்றாண்டுகள் கடந்து போச்சு. ஆனால் நாம் இன்றைக்கு அந்த அனுபவத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டோமா என்றால் அநேகர் இல்லை என்று தான் சொல்ல முடியும். அவருடைய அனுபவங்களை பாருங்க. 31 வாசிங்க. அப்போஸ்தலர் அவர்கள் என்ன பண்றாங்களா? ஜெபம் பண்ணின போது. அப்ப எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் கூடியிருந்த இடம் அசைகின்ற அளவுக்கு ஜெபிக்கிறவர்கள். சபை என்றால் சபையின் அஸ்திபாரம் என்ன? ஜெபம். எந்த ஊழியத்துல, எந்த சபையில ஜெபம் இல்லையோ அந்த சபை வளர முடியாது, அந்த சபை நிலைத்து நிற்க முடியாது, அந்த ஊழியங்கள் நிலைத்து நிற்க முடியாது. தேவனுடைய பிள்ளையே, ஆதி திருச்சபையின் முதல் அனுபவம் என்றால் they are a praying group. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஜெபிக்கின்ற கூட்டத்தார். ஜெபிக்கின்ற, எனக்கு தெரிந்து ஜெபிக்கின்ற தேவனுடைய பிள்ளைக்கு வானம் ஒருபோதும் அடைக்கப்பட்டதே இல்லை. வானம் ஒருவேளை நமது வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் அடைக்கப்பட்டது போல இருக்குமானால் எங்கே குறை என்றால் நம்முடைய ஜெபத்தில் குறை இருக்கும். மறுபடியும் ஊழியங்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், சபையின் காரியங்களாக இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எப்போதெல்லாம் நம்ம ஜெபம் குறைந்து போகிறதோ அப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்ம எப்போதெல்லாம் அதிகமாக ஜெபிக்கிறோமோ அப்போ பிரச்சனை வராமல் இருக்காது. வரும், ஆனால் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். எப்பவும் பிரச்சனை வரும், ஜெபித்தாலும் பிரச்சனை வரும், ஜெபிக்காவிட்டாலும் பிரச்சனை வரும். ஆனால் ஜெபிக்கும் போது பிரச்சனைகளை மேற்கொள்ளுவர்களாக காணப்படுவோம். ஜெபிக்காத போது என்ன செய்வோம்? விழுந்து போகிறவர்களாக காணப்படுவோம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம ஜெபிக்கிற விதத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் வெற்றி பெறவனா தோற்று போனோம். நான் பைக் ஓட்டிட்டு போகிறேன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வர மாதிரி இருக்கு, அப்படி தப்பி நேரஸ்ல போன பா பழச்சாப்பா பா தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான் அந்த ஆசாமி. வண்டியை ஓட்டும் போது தப்பி பொழைக்கிற போது என்ன தோணும்? நல்ல காலம் கத்தர் கை விட்டு இருந்தாரு, அவ்வளவு. எப்படி ஜெயிப்பான்? ஆண்டவரே நான் இனிமே பண்ண மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. அதே தப்பு பண்ணாம ஓட்டிட்டு நான் சொல்லுவான், ஏன் ஆண்டவர் எனக்கு அப்படிதான் கேட்பான். நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அப்ப நாம் ஜெபிக்கிற விதத்தில் அறிந்து கொள்ளலாம் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது. இங்கே வாசிக்கிறோம், இவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம்? ஜெபிக்கிற கூட்டம். எந்த அளவுக்கு? அவர்கள் கூடி இருக்கிற இடம் அசைகின்ற அளவுக்கு. மனிதர்கள் அல்ல, அசைவது யாரு? இடம்.
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைகின்ற அளவுக்கு ஜெபிக்கின்ற பிள்ளையே, நமது வாழ்க்கையில அசைக்கின்ற வல்லமையான ஜெபம் நமக்கு இருக்குமானால் எதையும் நம்மால் அசைக்க முடியும். சரி, அடுத்து வாசிக்க 2 அனுபவத்தை பாருங்க. இல்லம்மா நோட்டிங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகின்ற அனுபவம் இது விருப்ப பாடம் போன்ற ஆப்ஷனல் அல்ல, இட் இஸ் கம்பல்சரி. அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால. ஒன்றாம் திருச்சபையின் அனுபவம் என்ன? புதிதாக பிறந்த அந்த சபையின் அனுபவம் என்ன? எல்லாரும். நாம என்ன பண்றோம்? ஒரு குறிப்பிட்ட இல்ல, ஈவன் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நம்ம ஆண்டவர் எப்ப இருந்து அபிஷேகம் பண்ணுவார்? பிள்ளைகளை எத்தனை வயசுல அபிஷேகம் பண்ணுவார் சொல்லுங்க? பிள்ளைகளை எப்ப இருந்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார்? தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அபிஷேகம் பண்ணுவார். பேசலாம், யோவான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலையா? ஆகையினால காலம் வரையறை ஒன்றும் கிடையாது. குழந்தைக்கு இப்போ தானே 2 வயசு. உங்களுக்கு தெரியும், டெஹ்ரி ஆன்சோன், அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெஹ்ரி ஆன்சோன், இது பீகார்ல உள்ள ஒரு இடம். டெஹ்ரி ஆன்சோன் ஒரு இடம் இருக்குது. ஜேம்ஸோட முக்கியமான ஒரு பணித்தளம். இது ஒரு அகிசன் ஜெபகுமார் இருக்காரு, அவங்களுடைய பணித்தளம். ஒரு முறை பீகார்ல இருந்து ஜெம்ஸ் ஊழியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சண்டே சர்வீஸ்க்காக என்ன பண்ணாங்கன்னா, எல்லா ஊழியர்களையும் வேற வேற இடத்துல இருக்கிறவங்களாம் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டாங்க. ஆகவே எல்லா ஊழியக்காரங்களும் அந்த ஊழியர் மாநாட்டுக்கு போயிட்டாங்க. போன போது இந்த டெஹ்ரி ஆன்சோன்ல ஒரு சின்ன சர்ச் இருக்கு. இங்குள்ள பாஸ்டர் எங்க போயிட்டாரு? அங்க செமினார் போயிட்டாரு. அப்ப இங்க சண்டே சர்வீஸ் நடத்தணும்ல, நடத்துவதற்கு ஆள் இல்லை. என்ன செய்தாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, சண்டே ஸ்கூலில் போகிற பிள்ளைங்களாம் சர்ச்சை திறந்து உள்ளே போய் உட்காந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. பாடிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு சொன்னால், திடீர்னு ஆவியானவர் வந்து இறங்கினார். சின்ன யாரும் லீட் பண்ணுறதுக்குள்ள சோத்திரம் சொல்லு, கையை தட்டு, ட்ரம் அடி, இதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. சின்ன பிள்ளைங்களா கூடி அவங்களுக்கு தெரிஞ்ச சண்டே ஸ்கூல் ரைம்ஸ் மாதிரி பாட்டை பாடிட்டு இருக்கும்போது ஆவியானவர் இறங்கிய போது அவர்கள் எல்லாம் அபிஷேகம் பெற்றாங்க. இந்த பிள்ளைங்க போட்ட சத்தத்தை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, ரோட்டில் வரம் போகிறவங்களாம் இருக்கான்ல, வந்து என்ன பண்ணா, வாசலில் ஜன்னலை எட்டி பார்த்தா அங்கே என்ன நடக்குதுன்னா, எட்டி பார்க்குறவங்க கதையெல்லாம் இது சொல்லிட்டு இருக்குது. பேசலா ஆவியானவர் கொடுத்த வரத்தில் என்ன நடக்குன்னா, இவங்க இந்த அந்நிய பாஷையில் பேசுறது என்னன்னு சொன்னால், எட்டி பார்க்குறவங்க எட்டி பார்த்தா, ஏய் கொலக்கார பயல யார் எப்படி சொல்லுங்க, அவன் நம்ம கதை இவனுக்கு அப்படிதான் தெரிஞ்சு. தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் அதை நாம் நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு இல்லை. ஆவியானவர் என்றைக்கும் ஊத்த காத்திருக்கிறார், யார் மேலும் ஊத்த காத்திருக்கிறார். என்ன, நமக்கு அந்த தாகம் இல்லை, நமக்கு அந்த விருப்பம் இருந்தால் நான் பெற்று. நான் சொல்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு சபையினுடைய சட்டமோ ஒரு சபையினுடைய பொறுப்போ அல்ல, கிறிஸ்துவின் சபையினுடைய பங்கு. தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட சொல்ல போனா நம்ம அப்பா நமக்கு கொடுத்த சொத்துன்னு சொல்லணும். ஏனென்றால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 கொஞ்சம் வேகமா வாசிங்க. அன்றியும் அவர் உயிர்த்தெழுந்த இயேசு பரத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பாக கூடியிருந்த சகோதர நடுவில் அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்க. நோக்கி கொடுத்தான், பெறலாம் அல்ல பெறுவீர்கள். அது கண்டிப்பாக நடக்கும். பெறலாம் அல்ல பெறுவீர்கள். போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின். அப்ப பரிசுத்தாவி என்பது என்ன? ப்ராமிஸ் ஆஃப் காட், பிதாவினுடைய வாக்குத்தத்தம். இந்த வேதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குமானால் it should be inherited. If anything is said as a promise, ஏதாவது ஒன்று வாக்குத்தத்தம் என்று வேதத்தில் சொல்லப்படுமானால் அது என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ளப்பட வேண்டிய, சொந்தப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டியது. அதில் மிக முக்கியமானது என்ன? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நான் பெற்றுக்கொள்வது விரும்பினா பெற்றுக்கலாம், இல்லை இந்த சபையில் உள்ளவங்க தான் பெற்றுக்கொள்ளலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய சபையாக இருக்குமானால் எல்லா சபைகளிலும் சொல்ல போனா யோவேல் 2:28 என்ன வாசிக்கிறோம்? கடைசி நாட்களில் மாம்ச சபைக்குள்ளவும் கூட இல்ல, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுகின்றவராச்சே. அப்ப சபையிலேயே ஊற்ற மாட்டார். ஏன் ஊற்றல? நாம் கேட்கல, ஊற்றல, அவ்வளவுதான். நாம் விரும்பவில்லை, தேவன் நமக்கு கொடுக்கப்படவில்லை, நாம் காத்திருக்கவில்லை, ஆக நாம் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையின் அனுபவம் என்ன? they had the experience of anointing, அபிஷேகத்தின் அனுபவம் அவர்களுக்கு இருந்தது. அந்த திருச்சபை ஒன்று ஜெபிக்கிறவர்கள் இடம் அசைகிற அளவுக்கு. ரெண்டாவது, ஒரு சிலர் அல்ல, எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்க. திறந்து வாசிங்க, 3வது வாசிங்க, 31 வசனம் வாசிங்க. ராமேன் சொல்லுங்க. 3வது எப்படிப்பட்ட தேவ வசனத்தை இந்த அம்மா சட்டம் போட்டாங்க, நாங்க என்னத்தான் பண்றது? இந்த சட்டத்தை பத்தி பேசுற ஆசாமியங்கள்லாம் பயந்தாங்கொழி. நான் சொல்றேன் உங்களுக்கு, முதல்ல இந்த சட்டத்தை பத்தி பேசுறாங்க, இந்த சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சட்டத்தினுடைய சரத்துக்களை வைத்தே சொல்லுகிறேன், சட்டம் என்ன செய்ய முடியாது. ஏன்னா நம்ம மதமாற்றம் செய்யவில்லை, நம்ம மனமாற்றம் செய்கிறோம். நம்ம என்ன மதமாற்றமாயா பண்றோம்? அந்த மதம், அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அவன் மதமாற்றம் சொல்லிட்டு போட்டு, நான் மதமாற்றம் இல்லையே, நாம் மனதை மனிதனை மாற்றுகிறோம், மதத்துக்கு மாற்றுவதில்லை.
இயேசு மதம் மாற்ற யாரையும் வரல, இயேசு மதத்தை ஸ்தாபிக்கவும் வரவில்லை. இயேசு மனிதர்களை தேடி வந்தார், மனிதர்கள் அவர்களுக்கு தேவை. ஆகிய வசனத்தை எப்படி சொல்லணும், கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி அங்க போட்டுருக்காங்க, they preach the gospel with boldness. எப்படி பண்ணானா, முழு தைரியத்தோடு சொன்னான்னு போட்டுருக்குது. அதுதான் திருச்சபை அனுபவம். 21ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு ஒரு சவால் இது. எப்படித்தான் சொல்லணும் வசனத்தை, முன்னாடி சொன்னதை விட இன்னும் தைரியமா. ஏன்னா மதமாற்றம் செய்யவில்லை. நாம் மனமாற்றம் செய்வது மாத்திரமல்ல, நம்ம என்னத்துக்கு இவனை பிடிச்சிட்டு போய் ஞானசானம் கொடுக்க போறோம், அவன் தேவையான வந்து நிக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம காசு கொடுத்து மாத்திரமா இல்ல பொருளை கொடுத்து மாத்திரம் இல்ல, நம்ம எதையும் கொடுப்பது, நாம் கொடுப்பதுலாம் இயேசு மாத்திரம் தான். அன்னைக்கு பரிசுத்த பேதுரு பவுல் யோவான் என்ன சொன்னாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம். நான் இயேசு நாமத்தை எழுதினாட. சப்பானிகளை எத்தனை பேர் கிடக்கிறான், அவனை எழுப்பி விட்டோன்னு வச்சுங்களேன், தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் மத சட்டத்தை பார்த்து இல்லை இவரு சொன்னார் அவர் சொன்னார். எனக்கு தெரிந்து ஏற்கனவே ஊழியம் செய்யறவங்க சந்தோஷமா தான் ஊழியம் செய்யறாங்க, யாரும் பயந்து போகல. இந்த சட்டம் எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னா, கொஞ்சம் தூங்கிட்டு இருந்த ஆளுங்களாம் கொஞ்சம் தட்டி எழுப்புதுப்போம், அவ்வளவுதான். ஒன்னும் செய்யாம உட்காந்து கொஞ்சம் ஒளிஞ்சு உட்கார்ந்தா பாத்தீங்களா, முன்னாடி முக்காடு போட்டு நனைஞ்சாங்க, இனிமேல் முழுசா நினைவாங்க, அவ்வளவுதான். நாம் ஏற்கனவே நனைஞ்சவங்க, இனி ஒண்ணு முக்காடு போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. யாருக்கு இப்ப முக்காடு போட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க, நம்ம ஆளு என்ன செய்வாங்க. நான் அடிக்கடி யோசிக்கிறேன், அவன் என்ன சொன்னா, மரத்தை தான் மாற்ற சொன்னான். அகஸ்டினா மாற்ற சொல்றது யாரும் சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆறுமுகத்தை அகஸ்டினா மாத்தினா தானே பிரச்சனை. அகஸ்டினாவே வாழ செய்தால் யார் தடை செய்ய முடியும்? கிறிஸ்தவனை கிறிஸ்தவனாக வாழ செய்ய உங்களால் முடியுமே. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ வாழல பாருங்க. நேற்று முந்தாது நடந்து நினைக்கிறேன், எண்ணூர்ல ஒரு பசங்க என்ன பண்றாங்க, ஒரு கார் ஒரு மாருதி ஆமினி வேன்ல ஏறிக்கிறான். என்ன பண்றான், இன்னொரு ஃபேமிலி போச்சு, பொன்னேரி தாண்டி என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல மடிக்க என்ன பண்றான், கத்தியை காட்டி பணத்தெல்லாம் போடுங்கிறாங்க. என்ன பண்றா, நம்ம எண்ணூர் உள்ள ஆசாமிங்க தான். ஒரு 6 பேர் போட்டிருக்கு, அதுல ஒரு சார்லஸும் இருக்கிறான். 6 பேர்ல ஒருத்தன் கிறிஸ்தவ பேர் இருக்குது. செயின் எடுத்துட்டு போற 3 பேர் உடனே கண்டிப்பா ஒருத்தன் பேர் கிறிஸ்தவ பேர் இருக்கும். வீட்டை உடச்சு திருநான பாருங்க, அதுல ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான். கிறிஸ்தவனை கிறிஸ்தவனாக வாழ வைக்க எவனும் தடை செய்ய முடியாது. யாரும் தடை செய்ய முடியுமா? முடியாது. நீ ஏன் ஆறுமுகத்தை மாத்த போற? ஆபிரகாம வாழ வை. ஆபிரகாமாக இருந்தால் ஆறுமுகங்கள் தானா ஆபிரகாம் மாறிடுவான். நீங்கள் நான் போய் ப்ரீச் பண்ண வேண்டியது. நான் அடிக்கடி நான் என் வாழ்க்கைக்கு நான் ஒரு முன்னுதாரணம் வச்சிருக்க ஒன்று உண்டு. பிரான்சிஸ் ஆஃப் அசிசி நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ் சொல்லுவாங்க, ப்ரீச் காஸ்பல் எவ்ரிவேர், எல்லா இடங்களிலும் நற்செய்தியை அறிவியுங்கள். யூஸ் வேர்ட்ஸ் இஃப் நெசசரி, தேவையானால் மாத்திரம் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் அப்போ வார்த்தை இல்லாமல் கூட சுவிசேஷம் சொல்ல முடியும். அவருடைய மோட்டோ என்ன சொன்னா, ப்ரீச் காஸ்பல் எவ்ரிவேர், எல்லா இடங்களிலும் நற்செய்தியை அறிவியுங்கள். தேவையானால் வார்த்தை அப்படின்னா வார்த்தை பிரசங்கம் அல்ல, வாழ்க்கையின் பிரசங்கத்தை தடுக்க முடியுமா? நீ நான் இயேசு உனக்காக ஜீவன் விட்டான்னு சொல்றதை விட இயேசு எனக்காக ஜீவன் விட்டு நான் வாழ்ந்து காட்டும் போது யாரையா தடுக்க முடியும்? என்ன சட்டம் தடுக்க முடியும்? 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு அந்த தைரியம் இருந்தது. அவன் ஜெபிக்கிறவன், பரிசுத்தம் நிரம்பினவன், அவன் தைரியமா தான் வசனத்தை சொல்லுவான். எந்த சட்டம் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. அப்ப அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையினால் இன்றைக்குள்ள திருச்சபை எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும் பாருங்க. இன்னும் சொல்ல போனா, அவன் இயேசு பரமேறி போன காலத்தில் வாழ்ந்தவன், நாம் இயேசு வருகையில் காத்திருக்கிற காலம். இன்னும் சொல்ல போனா, அது முன்மாறி காலம், இது பின்மாறி காலம். ஹல்லேலூயா. அது 3000 சந்திக்கப்பட்டது, இது 30,000 3 லட்சங்கள் ஒரே நாள் சந்திக்கப்பட வேண்டிய காலகட்டம். ஆகையால நீங்கள் நானும் பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை அப்படிதான். எப்படி வசனம் பிரசங்கித்தாங்க, தைரியமாய் பிரசங்கித்தான். தொடர்ந்து வாசிமா. they had oneness, ஐக்கியம், ஒரே இருதயம், ஒரே மனம். 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையினுடைய 4வது அனுபவம், oneness of minds. இருதயமும் சிந்தனை செய்யாது. நமக்கே பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? நம்ம இருதயம் ஒன்று நினைக்குது, வாய் ஒன்று பேசுது. நமக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை? உள்ளம் சொல்லுது இந்த வார்த்தையை சொல்லாத, வாய் என்ன சொல்லுது அதுதான் சொல்லுது. இப்ப நமக்குள்ளேயே ஒருமனை இல்லையே, நம்ம எங்க அடுத்த போய் ஒருமனைப்பட போறோம்? ஆனால் அந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை இருந்தது, விசுவாசிகள் யாவரும் ஒரு மனம் உள்ளவர்களா தான். திருச்சபையின் 4வது தன்மை. தொடர்ந்து வாசிங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? அடுத்தவெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையின் அனுபவம் என்ன? ஒருவனாகிலும் தன்னுடையதை கூட என்ன சொல்ல, தன்னுடையது என்று சொல்லவில்லை. அப்ப என்ன, எல்லாம் பொதுவாக அவர்களுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? நமது இல்லாதது கூட என்ன பண்றோம், நமதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு வந்து சொல்லுகிறேன், இந்த புறம்போக்கு சபை கட்டுறோம் பார்த்தீங்களா, அது முதல்ல நிறுத்தணும். முதல்ல அரசாங்க சட்டத்தை, நம்முடைய சட்டத்தை சொல்லுகிறேன். நம்ம ஆண்டு புறம்போக்கு ஆண்டவர் ஐயா, நம்ம ஆண்டவர் பட்டா ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அவன் புறம்போக்கில் கட்டிட்டு போறான், அவன் ஹைவேஸ்ல கட்டினா கட்டிட்டு போறான். அவன் ஆண்டவர் அப்படிப்பட்ட கடவுள். நம்ம என்ன புறம்போக்கு கடவுளை வணங்கிட்டு இருக்கிறோம்? ஏன் புறம்போக்கில் போய் கொட்டா போட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை லட்சமான நம்ம அப்பா கொடுக்க காத்திருக்கிறான். தரிசனம் இருக்குமானால் நிச்சயமா கட்ட முடியும். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை.
என்ன அவர்களுக்கு எல்லாம் பொதுவாக வைத்திருந்தார்கள். ஒருவரும் தன்னுடையது கூட என்ன சொல்ல, தன்னுடையது என்று சொல்லவில்லை. இன்றைக்கு என்ன ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சபைகளில் கூட எத்தனை பிரச்சனை, ஊழியங்கள் எத்தனை பிரச்சனைகள், தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இது என்னதுன்னு ஆரம்பிச்சு அவன் என்னது, ஒரு குண்டூசிக்கு இவனு சண்டை போட்டு சபையை 2ஆ உடைச்சிட்டு 4ஆ உடைச்சிட்டு ஓடுற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. 1ஆம் நூற்றாண்டு திருச்சி அப்படித்தான் இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. எதை பத்தி சாட்சி கொடுத்தாங்க? உயிர்த்தெழுதலை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டுமானால் முதல்ல அவன் உயிரோடு எழும்பணும். உயிர்த்தெழுந்தவர்கள் தான் உயிர்த்தெழுதலோடு என்ன செய்ய முடியும், பலமாக சாட்சி கொடுக்க முடியும். சாட்சி கொடுக்கணும் முதல்ல என்ன செய்யணும், இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்லாத, நான் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லுங்க. நாம் உயிர்த்தெழுந்தால் பழைய மனுஷன் செத்து பழைய வாழ்க்கை ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக மாறின ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நாம் என்ன செய்ய முடியும், நாமும் அவருடைய உயிர்த்தெழுதலை தைரியமா சொல்ல முடியும். இன்னைக்குதான் இல்லை, உயிர்த்தெழுந்த பழைய மனுஷன் தானே போய் வாழ்ந்துட்டு இருக்கான் நமக்குள்ள. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. எங்க புதுசாச்சு, எல்லாம் பழசத்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, அவர்களுக்கு அன்றைக்கு இருந்தது உயிர்த்தெழுதலை குறித்து பலமான ஒரு சாட்சி. ஏனென்றால் அவர்கள் உயிர்த்தெழுந்தவர்களாகவே உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு சாட்சி கொடுக்க முடிந்தது. 7வது ஒன்று வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என்னது? கிரேஷியஸ் பீப்புள், கிருபை நிறைந்தவர்கள், பூரண கிருபையை பெற்றவர்கள். 7 காரியங்கள் உங்களுக்கு சொல்லிருக்கு. இது 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை. இந்த திருச்சபையில தான் யார் வரான்? பிசாசு வரான். இது ஏன் இவ்வளவு சொன்னேன்னு சொன்ன உங்களுக்கு, அவர் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருந்தாங்களா இல்லையா? அவங்க பெற்றிருந்தா, எல்லாரும் பெற்றிருந்தான். ஆனா அதுக்குள்ள யார் நுழையிறான்? பிசாசு. பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னை நிரப்பினதென்ன? ஏற்கனவே நிரப்பப்பட்டவரா இல்லையா? நிரப்பப்பட்டவர். நான் வாசித்தோமே அந்த 7 காரியத்தை. முதல் 2வது காரியம் என்ன? எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தவங்க. அப்ப பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தவங்க உள்ளத்துல யார் நிரம்ப முடியும்? சாத்தான் நிரப்ப முடியும். ஏன்? அவரை தேவன் என்று அவன் ஏற்றுக்கொண்டிருந்தால் பிசாசு வரும்போது உள்ள நுழைய முடியுமா? முடியாது. என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு அபிஷேகம், இப்படிதான் சொல்லிட்டு இருக்கானே தவிர அவரை யாராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. மிக உயர்ந்த ஆவிக்குரிய தரத்தில் வாழ்ந்தவர்கள். இன்றைய நூற்றாண்டு திருச்சபைக்கு அவர்கள் எல்லா விதத்திலும் முன்னோடிகளாக, முன்மாதிரியாக இருந்தவர்கள். எல்லா விதமான அனுபவங்களையும் பெற்றிருந்தார்கள். அப்படி இருந்தும் அதுல ஒருத்தன் என்ன பண்றான்? பிசாசு செலக்ட் பண்றான். அப்படியான நீங்களும் நல்ல ஊழியம் செய்யறோம், நல்ல சபையில் இருக்கிறோம், நல்ல சத்தியம் அறிந்திருக்கிறோம். எத்தனை சத்தியங்கள் அறிந்திருந்தாலும் சரிதான், பரிசுத்த ஆவியானவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் பொய் சொல்லணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லாமல் இருக்குமானால் நாம் காப்பாற்ற முடியுமே தவிர, இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? சாத்தான் வந்து ஈஸியா நிரப்பிடுவான். நல்ல கவனிங்க, இட் இஸ் an replacement. இது என்னன்னு சொன்னா மாற்றக்கூடிய ஒன்று. உதாரணமா ஒரு டம்ளர் இருக்குது, ஒரு பாத்திரம் இருக்குன்னு சொல்லி வச்சுங்களேன். அதுல கொஞ்சம் தண்ணி, வெறும் பாத்திரமா இருந்தால் என்ன இருக்கும்? காற்று இருக்கும். இந்த காற்று வெளியே எடுக்கணும், என்ன செய்யணும்? தண்ணீரை ஊற்றினா காற்று வெளியே போகுது. என்ன செய்ய முடியும்? காற்று நம்ம ஃபுல்லா எடுக்க முடியாது. என்ன செய்யலாம்? ஒரு பொருளை கொடுத்து மற்ற பொருளை நிரப்ப முடியும். இதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் சாத்தானுடைய ஆவியும். ஆண்டவர் கிருபை இருக்குமானால், வருகை தாமதிக்குமானால், இந்த ஹோலி ஸ்பிரிட்டை முடிச்ச பிறகு எனக்கு மனுஷ ஆவியை பற்றி எடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அடுத்தது சாத்தானுடைய ஆவியை பற்றி எடுக்கணும். ஸ்பிரிட் சொன்னா 3 ஸ்பிரிட் தான். ஒவ்வொருக்குள்ள 3 செயல்பட்டுட்டே இருக்குது. ஒன்று தேவனுடைய ஆவி, அதே எதுவும் செயல்படுது? மனுஷ ஆவியும் செயல்படுது. கூட எதுவும் செயல்படுது? சாத்தான் ஆவியும் சேர்ந்து செயல்படுது. ஆண்டு வருகை தாமதிக்குமானால், எனக்கு வாய்ப்பை கொடுப்பாரானால், நான் இந்த ஏரியாவில் இருந்தேன்னா கண்டிப்பாக அதை செய்வேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சரி, எனக்கு அந்த விருப்பம் இருக்குது. பரிசுத்த ஆவியை முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்? அடுத்தது மனித ஆவியை குறித்து பேச எனக்கு விருப்பம் இருக்குது. பைபிள் ஸ்டடி எடுக்கணும் விருப்பம் இருக்குது. அப்புறம் சாத்தானுடைய ஆவியை குறித்தும் பேசணும் எனக்கு விருப்பம் இருக்குது. ஏன்னா அந்த ஆவிகளை குறித்து சரி, ஏன்னா 3ம் ஒரே நேரத்தில் நமக்குள்ள செயல்படுது. வீட்டில் போய் வாசி பாருங்க. எரேமியா 28ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை 3 ஆவியும் செயல்படும் ஒரே நேரத்தில். எரேமியாவுக்குள்ள எரேமியா 28ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 3 ஆவி. ஒன்று எரேமியாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டிப்பாக பாபிலோனுக்கு அடிமைகளாக போவாங்க, இதுதான் என்னுடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு விரோதமாக எந்த தீர்க்கதரிசி வந்தோ நீங்க பாபிலோன் போக மாட்டீங்கன்னு சொன்னா நீ ஏற்றுக்கொள்ளாதே. அப்ப யார் பேசிட்டு இருக்காங்க? கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு. இவர் உடனே சரி ஆண்டவரேன்னு போறார். போகும்போது அங்கே ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறான், நீங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக போவது இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். உடனே இவன் என்ன பண்ணிருக்கணும்? அது எப்படி அப்படிதானே சொல்லணும். இவனை சொல்றான் ஆமீன் சொல்றான். கர்த்தருடைய ஆவியானவர் பேசினாலும் ஆமீன் போடுவாரு. எவனாவது பேசினா என்ன பண்ணுவாரு? ஆமீன் போடுறாரு. எது செயல்படுது? மனித ஆவி. தேவனுடைய ஆவி செயல்பட்டால் அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கு, தள்ளி இருக்கும். எது செயல்பட்டது? இவனுக்குள்ள இந்த மனித ஆவி செயல்படுது. அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவர் சொன்னா உண்மையா தான். ஏன் சொல்றது? அந்த டிசைன் பகுத்தறிகிற தன்மை இருந்தால் ஆமீன் சொல்லியிருப்பாரா? சொல்ல மாட்டாரு.
ஒரே நேரத்தில் எளிமையாக்குள்ள 3 ஆவி செயல்படுது. தேவ ஆவி, மனித ஆவி, சாத்தா, மூன்றும் சேர்ந்து செயல்படுது. தேவனுடைய பிள்ளை 3 ஆவிகளை பற்றி நமக்கு தெளிவான ஒரு அறிவு அவசியம். சரி, இங்க பாத்தீங்கன்னா இத்தனை விதமான அனுபவங்களை பெற்ற ஆதி திருச்சபை, அந்த திருச்சபையில் என்ன பண்றான்? பிசாசு ஒருவனை தெரிந்து கொள்கிறான். ஒன்று நான் உங்களுக்கு அடிப்படையாக சொல்கிறேன். பிசாசு இதுவரைக்கும் எங்க செயல்பட்டு வந்தான்னு சொன்னா சபைக்கு வெளியே செயல்பட்டு வருகிறான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னா பிசாசு எங்க செயல்படுறான்? எதிரி எங்க செயல்படுகிறான்? சபைக்கு வெளியே இருந்து சபையில் உள்ளவனை குத்திக்கிட்டே இருக்கிறான். இப்ப எங்க வந்துட்டான்? சபைக்கு உள்ள வந்துட்டான். சபைக்கு வெளியே செயல்படுகிற பொல்லாத ஆவி இப்ப எங்க வந்து இருக்குது? சபைக்குள்ள. கொஞ்சம் சில வசனங்களை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி அந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் ஊற்றப்பட்ட போது எதிரியோட முதல் அந்த டாக்டிஸை பாருங்க, அவனுடைய முதல் தந்திரத்தை பாருங்க. 2:13 வாசிங்க. முதல்ல என்ன பண்றான்? பரிகாசம் பண்ற கூட்டம். இவர்கள் யார்? தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். தேவனுடைய ஆவியானவர் அருளின வெவ்வேறு விதமான பாஷைகள் என்ன பண்றாங்க? பேசிக்கொண்டிருக்கும் போது பாருங்க, தேவனுடைய ஆவி எப்போ ஊற்றப்படுது அப்ப யார் செயல்படுறா? சாத்தானின் ஆவியும் செயல்படுறான். ஒரு சில பிரமிக்கிறாங்க. என்ன பிரமிக்கிறாங்க? ஒரு 18 விதமான பாஷைகள் பேசுற மக்கள் அங்க போட்டிருக்குது. பார்த்தரும், மேதியரும், எலாமித்தியரும் நிறைய போட்டிருக்குது. இவங்க என்ன பண்றாங்க? அவன் ஜென்ம பாஷையில இவங்க பேசுறானே பிரமிச்சு நிற்கும் போது மற்றவர்களோ என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இவங்க என்ன பண்றான்? இது ஹோலி ஸ்பிரிட் கிடையாது, இது நம்ம சாராயக்கடை ஸ்பிரிட்ன்றான். என்ன ஆச்சரியம்னா ரெண்டுமே ஸ்பிரிட் தான். இதுவும் ஸ்பிரிட் தான். ஆமா, இது ஹோலி ஸ்பிரிட், அது ஸ்பிரிட், அவ்வளவுதான். அது சாராய ஆவி, இது கர்த்தருடைய ஆவி, அவ்வளவுதான். ஆனால் தான் பவுல் சொல்றாரு அப்போ எபேசியர் 5:18 நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால நிரம்பி. அப்போ இந்த மதுபானமும் பரிசுத்த ஆவியும் கிட்ட கிட்ட தான் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இல்லை. நீங்கள் வாசிங்க 5:18 வாசிங்க. எபேசியர் 5:18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்ப அதுவும் ஸ்பிரிட் தான், இதுவும் ஸ்பிரிட் தான், கிட்ட தான் இருக்குது. நீ இதுல நிரம்புனா அதுல நிரம்ப முடியாது. அதுல நிரம்புனா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பிரிட்ல நிரம்பணும் ஒரே மாதிரி தான் செயல்படுவோம். ரெண்டு ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஸ்பிரிட்ல நிரம்புறான்ல, நிரம்ப அவனா பேசுவானா வேற ஏதாவது பேசுமா? அவதான் பேசும். அது மாதிரி பரிசுத்தா நிரம்ப அவனா பேச மாட்டான், பரிசுத்தாவே பேசுவார். ஆமீன். அவனுக்கும் வெக்கம் கிடையாது, இவனுக்கும் வெக்கம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவன் குடிச்சவனுக்கு ஏதாவது அடிச்சா வலிக்கும், அவனுக்கு ஏதாவது வெக்கமான ஈடு. அதே மாதிரி பரிசுத்தா நிரம்பணும் கண்ட இடத்துல கத்துவான். ஏன்னா இவன் குடிச்சவன், அவனுக்கு குடிச்சவன், இவனு குடி. ரெண்டு ஸ்பிரிட், அது ஒரு மாதிரி ஸ்பிரிட், இது ஒரு மாதிரி ஸ்பிரிட், ரெண்டும் கிட்ட கிட்ட தான் இருக்குது. 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை அபிஷேகத்தை பெற்ற போது ஒரு சிலர் என்ன சொன்னாங்க? எங்க ஜென்ம பாஷையில பேசுறான், எங்க தாய் பாஷையில் பேசுறானே சொல்லும் போது மற்றவர்களோ என்ன சொல்றான்? இவர்கள் மதுபான். அப்போ முதல்ல பிசாசு என்ன பண்றான்? பரிசுத்தாவை எப்போ சபையில் ஊற்றப்பட்டாரோ அப்போவே கூட யாரும் செயல்படுறான்? சாத்தானு செயல்படு. என்ன சொல்லிட்டான்? கம்ப்ளைண்ட் பண்ணு. முதல்ல மாக்கிங், அதாவது பரிகாசம் பண்ணுகிறான். சும்மா பரிசுத்தாவி சும்மா லோ 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 தோ 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 கத்துறானுங்க, அப்படிதான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன பண்றான்? மாக்கிங், அதாவது பரிகாசம் பண்ணுதல் முதல் அனுபவம். அடுத்தது பாருங்க 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. ரெண்டாவது என்ன பண்றான் பாருங்க பிசாசு? என்ன பண்ண? அவனை பிடித்து காவலில் வைக்க. முதல்ல பரிகாசம் பண்ணா, அடுத்த ஸ்டேஜ் என்ன வந்துட்டான்? அதாவது சபைக்கு வெளியே அந்த எதிரிகள் செயல்படுகின்ற விதம். முதல்ல என்ன பண்றான்? பரிகாசம் பண்ணுறான், பெற்ற அனுபவத்தை மறுதளிக்கிறான், அவமானப்படுத்துகிறான். ரெண்டாவது என்ன பண்றான்? இவர்களுக்கு உபதேசிக்கிறத பார்த்தோன்னு தாங்கிக் கொள்ள முடியல, என்ன பண்றாங்க? அவர்களை காவலில் வைக்கிறார்கள். மூன்றாவது அனுபவத்தை பாருங்க, 5ல இருந்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணா? வாட் பவர்? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? எந்த வல்லமையினால் நீங்கள் எந்த நாமத்தினால் இதை செய்றீங்க? அப்ப என்ன பண்ண? 3வது படி போயிட்டான் பாருங்க. எதிரி சபைக்கு வெளியே செயல்படுகின்ற நிலைமை. முதல்ல என்ன பண்ணா? பரிகாசம் பண்ணா. என்ன பண்ணா? காவல போட்டா. அப்ப என்ன பண்றான்? கேள்வி கேட்கறான். என்ன, எந்த அதிகாரம்? நீ யார் அதிகாரத்தை இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, இப்படி செய்றீங்களே அப்படி கேட்கறான். அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, 13ல இருந்து 13-14 வாசிங்க. 4ஆம் அதிகாரம். கண்டு என்ன பண்றாங்க? ஆச்சரியப்படுறான். அறிந்து கொண்டார்கள்.
என்ன போச்சுது? எதிர்த்து பேச முடியல. ஏன்னா ப்ரூஃப் கிட்டே நிக்குது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக பிறவி செப்பானியாக அலங்கார வாசல் நடுவே அலங்கோலமாக கிடந்து ஒரு மனுஷன் முழுசா எழுப்பி நிக்கிறான கிட்ட எப்படி மறுக்க முடியும்? எப்படி அதை மறுதளிக்க முடியும்? என்ன பண்றான்? பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறான். ஆனாலும் சும்மா இருக்க மாட்டான். அவன் 4வது அனுபவத்தை பாருங்க. நத்திங் டு சே, ஒன்னும் சொல்ல முடியாது. கிட்ட ப்ரூஃப் நிக்குதே, என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியல. தொடர்ந்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. என்ன பண்றாங்க? பயமுறுத்தான், த்ரெட்டனி. சபைக்கு வெளியே இதுவரைக்கும் எதிரி பிசாசு செய்த தந்திரங்கள் 5 தந்திரங்கள். அந்த ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியை பெற்றவுடனே யாரு கூட வந்துட்டான்? பிசாசு வந்துட்டான். வந்து என்ன பண்ணா? முதல்ல பரிகாசித்தான். அப்புறம் என்ன பண்ணா? காவலில் வைத்தான். அப்புறம் என்ன பண்ணா? எந்த அதிகாரத்தில் செய்கிற கேள்வி கேட்டான். அப்புறம் என்ன பண்ணா? வாயடிச்சு போனான். ஒன்னும் செய்ய முடியல. என்ன பண்றது? அப்புறம் என்ன சொல்றான்? இது அதிக ஜனங்களுக்குள்ளே பரவாதபடிக்கு என்ன செய்ய கடுமையா எச்சரித்து அனுப்புறோம். இதெல்லாம் பேசக்கூடாது, வாய மூடிடு, மிரட்டான். இதுவரைக்கும் பிசாசு எங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறான்? சபைக்கு வெளியே. சபைக்கு வெளியே செயல்படும் போதுதான் அந்த 2 பேரும் என்ன பண்றாங்க? யோவானையும் பேதுருவையும் வெளியே அனுப்பிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க? இந்த சீஷர்கள் சொல்றாங்க, 1 திருச்சி வெளியே இருக்காங்க. அப்படி சொல்லும் போதுதான் நம்ம முதல்ல வாசம் பார்த்தீங்கன்னா 31 முதல் 4ஆம் அதிகாரம் 31 35 வாசித்தோமே. இந்த அனுபவம் அப்பதான் வருது. இவர்கள் வந்து சொன்ன போது அவங்க என்ன பண்றாங்க? அவர்கள் எல்லாம் கூடி என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ண போது அவர்கள் கூடி இருந்த இடம். அப்ப எப்படிப்பட்ட பிசாசு வெளியே இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இப்ப பார்த்தான், இவனை பரியாசம் பண்ணி லாபம் இல்ல, இவனை காவல்ல போட்டு லாபம் இல்ல, இவனை மிரட்டி லாபம் இல்ல. வெளியே இருந்து சண்டை போட்டு பார்க்கறான். செய்ய முடியாத போது என்ன பண்றான்? உள்ள வரான். இப்ப என்ன பண்ண? ஒரு ஆளை தெரிந்து கொள்கிறான். இந்த ஒரு புதிதாக பிறந்த இந்த சபை எப்படி வந்து புதிதாக உண்டாக்கப்பட்ட உலகத்தில் ஆதாம் ஏவாளை அவன் கெடுக்க வேண்டும் என்று எப்படி அந்த அதுவரைக்கும் முதல்ல எங்க இருந்தாவன்? தோட்டத்துக்கு வெளியே இருந்த பின்ன தோட்டத்துக்கு உள்ள நுழைஞ்சான். இதே மாதிரி என்ன பண்றான்? சபைக்கு வெளியே இருந்தவன் என்ன பண்றான்? சபைக்குள்ள நுழைகிறான். தேவனுடைய பிள்ளை மிக ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்ட ஜனம் இதுக்குள்ள யாரை தெரிந்து கொள்கிறான்? ஒரு அனனியா சப்பீராளை தெரிந்து கொள்கிறான். இது நமக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல இவங்க காட்டப்படுறாங்க. ஆனால் இன்னும் எத்தனை அநேக சப்பீராக்கள் இருந்தாங்களோ தெரியாது. இவங்களை மரணத்தை பார்த்து பயந்தாங்கன்னு போட்டிருக்குது. மரணத்தை பார்த்து என்ன பண்ணா? யார் இவங்க கிட்ட வரலன்னு போட்டிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் அன்றைக்கு அந்த திருச்சபையில் இருந்திருக்காங்க. வெளியே செயல்படுகின்ற சாத்தானுக்கு உள்ளே இருக்கிறவங்க எந்த காலத்திலும் இடம் கொடுக்க கூடாது. நல்ல கவனிங்க, நாம் இடம் கொடுக்காத வரைக்கும் அவன் நம்ம பயன்படுத்த முடியாது. நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்காத வரைக்கும் பிசாசு நம்ம ஒன்றும் தொட முடியாது, நம்ம பயன்படுத்த முடியாது. எப்போ பயன்படுத்துகிறான்? எப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவன் இல்லை என்று நாம் தள்ளிவிட்டு என்னால் முடியும் நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறான்? அவன் தேடிட்டு இருக்கிறான் ஆளு. பரிசுத்த ஆவி இறங்கி வந்த போது அவனும் கூட வந்துட்டான். என்ன பண்ணா? பரிகாச ஆவி ஆரம்பிச்சது. இப்படி பயமுறுத்துகிற ஆவி இப்படி எல்லாம் ஆவியை ட்ரை பண்ணி முயற்சி கடைசி எங்க வந்துட்டான்? இது வெளியே இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்யணும்? உள்ள. சபைகளை கெடுக்கிறவன் வெளியே இருக்க மாட்டான், சபைக்கு உள்ளதான் இருப்பான். ஐக்கியங்களை உடைக்கிறவன் சபைக்கு ஐக்கியத்துக்கு வெளியே இருக்க மாட்டான், உள்ளதான். ஏன்னா உள்ளதான் அவனுக்கு வேலை. இயேசு சொன்னாரு, எப்படி வருவானா? ஓனா எப்படி வரும்? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு. ஏயா உனக்கு சிங்கத்தோல் கிடைக்கலையா? ஓனாயே, உன் ஒரிஜினல் தோல்ல வந்தா என்ன? ஆட்டு மந்தையை தப்ப விடாத ஓனாய் வரும். இந்த ஓனா முதல்ல இயேசு சீஷர்கள் என்ன சொன்னாரு? உங்களை ஓனாய்க்கு நடுவில் ஆட்டை போல் அனுப்புறேன். முதல்ல ஆடு கொஞ்சமா இருந்தது, ஓனாய் நிறைய இருந்தது. அப்புறம் என்ன ஆகி போச்சுது? ஆடு மந்தை பெருகிட்டு ஓனாய் குறைஞ்சு. ஓனாய் என்ன பண்ணும்? உள்ள வருது. முதல்ல இயேசு அனுப்புன போது உங்களை ஓனாய்களுக்கு நடுவே ஆட்டை போல் அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆனால் பரிசுத்த பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். எப்படி வரும்? ஆட்டுத்தோலை போர்த்திட்டு வரும். ஏன் ஆட்டுத்தோலை போர்த்திட்டு வருது? ஆட்டுத்தோலை போர்த்தினா தானே ஆடு ஏமாறும். அப்போ ஆட்டை ஏமாற்ற வேண்டுமான எந்த உருவத்தில் வரணும்? அப்போ சபையை உடைக்கிறதுக்கு வரணும்னா எப்படி வரணும்? சபைங்கிற போர்வையில் தான் வருவான். விசுவாசியை கெடுக்க எங்க வருவான்? விசுவாசி போர்வையில் தான் வருவான். பிசாசு இதுவரைக்கும் வெளியே இருந்து முயற்சி செய்தான். சபையை ஒன்றும் செய்ய முடியல. பரிகாசம் பண்ண நிறுத்திட்டாங்களா? இல்லை. காவலில் போட்டான், பயந்துட்டாங்களா? இல்லை. என்ன அதிகாரத்தை செய்யற? எந்த அதிகாரமா? நீங்கள் சிலுவையில் கொண்ட அதே இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம் தைரியமா சொல்ல முடிந்தது அவர்களால். ஆனால் உள்ள வர்றதுக்கு என்ன பண்ண? அப்போ வெளியே இருந்தவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவது, நான் நிச்சயமா நம்புகிறேன், கிறிஸ்தவத்துக்கு விரோதி பிஜேபியோ விஹெச்பியோ பஜ்ரங் தளோ கிடையாது, கிறிஸ்தவன் தான். நல்ல கவனிங்க, சபைக்கு விரோதி இவர் இந்து மனுஷன் அல்ல, கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவனுக்கு விரோதி. வேற யாரும் விரோதி கிடையாது. ஏனென்றால் இந்த ஆட்டை ஏமாத்துறதுக்கு இந்த ஆட்டுத்தோலை தான் உள்ள வரணும். ஓனாயாக உள்ள வர முடியாது.
ஆட்டை போல ஒரு போர்வையை போர்த்து கொண்டு உள்ள வருவானே தவிர அவன் ஓனாயாக வரமாட்டான். அவன் ஒரிஜினாலிட்டியை காட்டிக்கொண்டு வரமாட்டான். ஆகையால் நீங்கள் நானும் மிகுந்த அன்றைக்கு அந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை இத்தனை 7 அனுபவங்களை சொன்னேன். அவர்கள் பரிசுத்தர்கள், அவர்கள் ஜெபித்து இடத்தை அசைக்கிறவர்கள் மாத்திரமல்ல, பூரணமான கிருபையை பெற்றவர்கள். இவங்களுக்குள்ளே யார் இருந்திருக்கிறான்? ஒரு அனனியா சப்பீராள். காரணம் என்னவென்றால் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். இதுவரை எப்படி பெற்றுக்கொள்ளவில்லை? அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியாது? இன்னொரு இடத்தில் வைக்க முடியாது. எந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஐக்கியமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவ கூட்டமாக இருக்கட்டும், வித்தியாசமான நம்பிக்கை ஒன்றாக இருந்தாலும் வித்தியாசமான வழிமுறைகள் இருக்குது. எந்த வழிமுறையாக இருந்தாலும் சரிதான். பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்துக்கு எப்போதுமே இந்த ஆபத்து இருக்குது. பிசாசு உள்ள நுழைஞ்சிடும். மிக எளிதாக வஞ்சிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சரி, இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாவே நுழைந்தான். அவனால ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட், அவ்வளவுதான். சரி, சாத்தான் வந்து என்ன பண்ணா? 3 காரியங்களை செய்தான். சாத்தான் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாததுனால என்ன செய்யறான்? உள்ள நுழைஞ்சி 3 காரியங்களை செய்யறான். முதல்ல என்ன செய்யறான்? இங்க விற்றாங்க இல்லையா? விட்டுட்டு ஒரு பங்கு என்ன பண்றாங்க? ஏன் வச்சா சொல்லுங்க? சந்தேகம். என்ன சந்தேகம்? கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு நாளைக்கு இவனுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒண்ணு இல்லடா சொன்னா நம்ம எங்க போய் நிக்கிறது? டவுட்டிங் காட்ஸ் வேர்ட். தேவனால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த புதிய அந்த சபை, புதிதாக பிறந்த சபை, அந்த சபைகளுக்கு என்ன வருது? ஆண்டவர் ஒருவேளை நடத்துவாரோ, எல்லாத்தையும் வித்து கொண்டு கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நடுத்தல நிறுத்திட்டான்னா வம்பு இல்ல. இதைத்தான் யாரு கொண்டு வந்தா? பிசாசு. ஆதாம் ஈவாளுக்கு இந்த சந்தேகம். தேவன் சொன்னது உண்டோ? என்ன பண்றா? தேவன் சொன்ன வார்த்தையில் ஒரு கேள்விக்குறியை மாட்டிடுவான். சந்தேகத்தை கொண்டு வருகிறான். என்ன சந்தேகம் கொண்டு வர? எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை கொண்டு வருகிறான். என்ன வந்து அனனியா சப்பீராள் விற்றார்கள். அதான் கேட்கிறான், வெற்கு முன்னே அது உண்டாக இல்லையா? விற்ற பிறகு உனக்கு முன்வசம் தானே இருந்தது, ஏன் நீ ஒரு பங்கு ஒழிச்சு வைக்கிற? இந்த சிஸ்டம் எவ்வளவு நாள் நடக்குன்னு தெரியாதே. என்ன சிஸ்டம்? அவர்கள் தங்களுடைய பொருள்களை விற்றார்கள், உடைமைகளை விற்றாங்க. என்ன பண்ணாங்க? பொதுவாக வைத்தார்கள். ஒருவனுக்கும் ஒன்றும் குறைஞ்சு போகல. இது எவ்வளவு நாள் நடக்குன்னு தெரியாதே. அப்ப என்ன வருது? உலக கவலை. இந்த உலக கவலை வந்து அடுத்தது என்ன வரும்? ஐஸ்வர்ய மயக்கம். எங்க இருக்கு இந்த வசனம்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இது இயேசு இந்த விதைக்கிற உண்மை சொல்லும் போது, முள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்பான். உலக கவலை. எப்போ உலக கவலை வருகிறதோ அப்புறம் என்ன வந்துடும்? ஐஸ்வர்யத்தில் ஒரு மயக்கம் வந்துடும். எனக்கு தெரிந்து ஊழியன் ஆரம்பிக்கிறவங்க, ஊழியன் செய்கிற எல்லாருமே முதல்ல எல்லாவற்றையும் தேவனுக்கு அர்ப்பணித்து தான் வராங்க. கொஞ்ச நாள் வர வர என்ன ஆயிடுது? உலக கவலை வந்துடுது. நம்ம தான் ஒன்றும் இல்லைன்னு பண்டார மாதிரி ஆண்டவர் நோக்கி வந்துட்டோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அடுத்த சந்ததி என்ன பண்ணோம்? நம்ம பிள்ளைங்க என்ன ஆகும்? என்ன வருது? உலக கவலை வந்தால் என்ன வந்துடும்? ஐஸ்வர்ய மயக்கம் தானாக வந்துடும். நமக்குன்னு கொஞ்சம் பிடிச்சி வை, அந்த புத்தி நமக்கு வந்துடும். அந்த முள்ளுள்ள இடத்துல யாரும் சொல்லப்படுது? நான் சொல்லையா ஏசு நான் சொன்னேன். யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது நோக்கம் இல்லை, நீங்களா புரிஞ்சுக்கிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன இருக்குது? உலக கவலை எப்போது ஒரு ஆண்டோட பிள்ளைக்கு வருது அப்புறம் என்ன ஆகும்? ஐஸ்வர்யத்தில் ஒரு மயக்கம். ஐஸ்வர்யம் தேவை நமக்கு, செல்வங்கள் நமக்கு தேவை. நம்ம ஆண்டவரே ஐஸ்வர்ய சம்பந்தர் தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருக்கு நிறைவாய் கொடுக்கிறவர் தான். நமக்கு தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. ஆனால் என்ன இருக்கக்கூடாது? ஐஸ்வர்யத்தில் மயக்கம் மாத்திரம் இருக்கக்கூடாது. பணம் தேவை. பண ஆசை தான் எல்லாத்தையும் வைக்கும் வேறு. பணம் எல்லாத்தையும் மிக்க வேறு இல்லை, பண ஆசை. இங்க என்ன வருது? முதல்ல 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் என்ன வருது? பிசாசு முதல்ல என்ன கொண்டு வருகிறான்? உலக கவலையை கொண்டு வர்றான். நீ எல்லாத்தையும் கொடுத்து நாளைக்கு என்ன பண்ண போற? ஆனால் தன் மனைவி அறிய ஒரு பங்கு என்ன பண்றான்? பஞ்சப்ப 2 பேரும் பிளான் பண்றாங்க. என்ன பண்றா? எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கற மாதிரி என்ன பண்ணுவான்? கொடுத்துட்டோம்னு சொன்னா நாளைக்கு நம்ம என்ன செய்யறது? அப்ப என்றைக்கு உங்க தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு எனக்கும் ஒரு உலக கவலை வருகிறதோ அது என்ன உண்டாக்கும்? ஐஸ்வர்யம். அதுதான் முட்கள். சரி, வசனம் உள்ள விழாமல் இல்லை, வசனம் வளராமல் இல்லை. என்ன ஆகுது? வசனத்தை விட எது அதிகமாக வளருது? முட்கள். முட்கள் எது? உலக கவலையும் ஐஸ்வர்யமயக்கம் தான் முள். அது என்ன பண்ணுது? உலக கவலை வரும்போது நம்ம அறியாமலே என்ன பண்ணுவோம்? 10 ரூபா செலவு பண்றத 2 ரூபா அப்படி சிக்கனம் பண்ணி வைய. எதுக்கு? வீட்டு செலவை சிக்கனம் பண்ணா பரவாயில்ல, ஊழியத்துக்கு பண்றதுல சிக்கனம் பண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிஞ்சு நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கனமாக தான் இருக்கிறேன். நிறைய ஒன்று அப்படி ஆஹான்னு அப்படி ஒன்று சம்பாதிச்சு ரோட்டில் போடுற ஆள். ஆனால் ஊழியன்னு வரும்போது 1 ரூபா செலவு பண்ணுறதுல 10 ரூபா செலவு பண்ணால் என்ன? பேசலாம். அப்படி தான் நான் யோசிப்பேன். சாதாரணமாக சாப்பாடு போடுறதுக்கு எப்போவுமே விருப்பம் இருக்காது.
சாப்பாடு போட்டால் ராஜா விட்டு பிள்ளைங்க ராஜா மாதிரி சாப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். உபவாசம் இருக்கும்போது உபவாசம் இருக்கலாம், அது வேறு. நான் சொல்கிறேன், ஒர்க் வைலி ஒர்க், ப்ளே வேலி வந்து ஃபாஸ்ட் வேலி ஃபாஸ்ட், ஈட் வேலி ஈட். பிரைஸ் தி லார்ட். உபவாசம் இருக்கும்போது நல்ல உபவாசம் இருந்தணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? கொஞ்சம் டீ குடித்தேன், அப்புறம் கொஞ்சம் கிரேப் ஜூஸ் குடித்தேன், 2 இட்லி தான் சாப்பிட்டேன், இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃபாஸ்டிங் இருந்தால் ஒரிஜினலாக ஃபாஸ்டிங் இருக்கு, சாப்பிட்டா ஒரிஜினலாக சாப்பிடு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிவகாசிக்கு ஒரு முறை ஒழித்துக்கு போன போது ராஜாசிங் அண்ணன் கூட போயிருந்தேன். அப்போ கூட இன்னொரு அண்ணன் வந்திருந்தாங்க. 3 பேரும் போய் பண்ணோம். 3 நாள் கன்வென்ஷன் முடிஞ்சுட்டு கடைசி நாள் அங்கேருந்து சென்னை வர்றதுக்கு புறப்பட்டு வந்தால் வழியில் கூட வந்த அண்ணனுக்கு ஜுரம், கடுமையான ஜுரம், வாமிட் பண்ணுறாரு. சரி, அப்போ ராஜாசிங்கனே திங்கக்கிழமை காலையில் கண்டிப்பாக ஒரு வேலையில் இருந்தாகணும். எனக்கு திங்கக்கிழமை லீவு. அதனால் என்ன பண்ணோம், சொன்னால் தம்பி அவர் என்னோட இருந்த வாமிட் பண்ணுறவருடைய அண்ணன் வந்து ஒரு டாக்டர், எங்கே இருக்காங்க? சிவகாசிலே டாக்டராக இருக்காங்க. அப்போ சொன்னாங்க, தம்பி நீங்கள் உங்களை பார்த்துங்க, நான் போகிறேன்னு சொல்லி அண்ணன் மெட்ராஸ் வந்துட்டாங்க. நானும் அந்த அண்ணன் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு அண்ணன் வீட்டு போயிட்டோம். டாக்டர் வீட்டில் தான் தங்கியிருந்தோம். போன என்ன பண்ணாங்க, இவர் போனோன்னே வாமிட் பண்ணார். எவ்வளோ வாமிட் பண்ணாருன்னா அது வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த உடம்புக்குள்ளே எவ்வளோ வந்து எனக்கே ஆச்சரியம். வாமிட் பண்ணிவிட்டு ரொம்ப அப்படி மயக்கம் வந்துட்டார். அப்போ டாக்டர் அண்ணன் தானே வந்து பார்த்துட்டு கேட்டார், என்னடா சாப்பிட்டேன்னு கேட்டேன். என்னடா சாப்பிட்டேன்? அது இல்லைப்பா அது சொல்லுப்பா என்னடா சாப்பிட்டாரு அப்படின்னாரு. மத்தியானம் அந்த ரெவரண்ட் நிறைய சாப்பாடு என்ன பண்ணார், மீன் பொரிச்சு கொடுத்தாரா, மீன் குழம்பு வச்சு கொடுத்தாரா, சோத்திரம், அப்புறம் சிக்கன் குருமா பண்ணி கொடுத்தாரா, மட்டனில் கட்லெட் பண்ணி கொடுத்தாரா, ஆம்லெட் கொடுத்தாரா, இவ்வளோ சாப்பிட்டியா? இவ்வளோ சாப்பிட்டேன். டே நீ லாரி டிரைவரா ஊழியக்காரனாக கேட்டார். இந்த லாரி டிரைவர் தான் கண்ட நேரத்தில் ராத்திரி 2 மணி 3 மணிக்கு கண்டதெல்லாம் சாப்பிடுவான், நீ ஊழியம் செய்ய வந்தா லாரி ஓட்ட வந்தேடான்னு கேட்டார் அவங்க அண்ணன். எனக்கு தூக்கு வாரி போட்டது. அடடே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஊழியக்காரன் சாப்பிட்றதுல கூட ஒழுங்காக இருக்கணும்னு நான் உண்மையிலே பயந்தேன். அன்றைக்கி அவர் பேசிட்டு அவர் தம்பி தான் திட்டிகிட்டு இருந்தார். ஏன்னா அவ்வளோ நானும் சாப்பிட்ருக்கேன். அவன் என்ன அவர் வாந்தி பண்ணார், நான் வாந்தி பண்ணல, அவ்வளவுதான். ஃபாஸ்ட் வைலி ஃபாஸ்ட், ஈட் வைலி ஈட். பேசலாம். உபவாசம் நல்ல உபவாசம், சாப்பிடும்போது நல்லா சாப்பிடணும். சரி, என்ன பண்ணுறா, இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யமாக்கி என்ன பண்ணுறது, நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை கண்டிப்பாக கொண்டு வரும். என்றைக்கு நமக்கு உலகத்தை பற்றி ஒரு கவலை வருதோ அப்போ கூட என்ன வந்துடும், ஒன்றா அந்த அந்த அன்னியா சப்பையாளர்களை முதல்ல அவன் கொண்டு வந்ததுன்னு ஒரு பங்கை வஞ்சித்து வைக்க சொன்ன காரணம் என்னவென்றால் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். பிசாசு முதல்ல கொண்டு இன்றைக்கும் அதுதான் செய்துட்டே இருக்கான். அவன் 1ஆம் நூற்றாண்டில் மாத்திரமா 21ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலையும் அவன் வேலை இதுதான். என்ன சொல்கிறான், உன் பிள்ளைங்க நாளைக்கு நடுத்தரில் நிற்க போகுது பார், சாமி கடவுள் கொடுக்குறல்ல, நாளைக்கு பார் உன் பிள்ளை எங்கே நிற்கும் பார். உலக கவலை கொண்டு வந்து என்ன ஆகிடும் அடுத்தது, அப்போ கொஞ்சம் இருக்கு இப்படி தோணும். எனக்கு தெரிந்து வாரி இறைத்தவன் ஒருவனாகிலும் கெட்டு போனதே இல்லை. உலகத்து கணக்குக்கும் நம்ம கணக்குக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் 5 + 2 எவ்வளவு? என்னக்கா டீச்சர் அப்படி முடிக்கிறீங்க? இல்லை இந்த ஆள் எதாவது வேறு ஏதாவது கேட்பான் அந்த ஆள், அதுதான் முடிக்கிறாங்க. அக்காவுக்கு தெரியும் 5 + 2 7 தெரியும், என்னத்தே வேற என்னத்தே சொல்லுவானே. 5 + 2 உலகத்தில் எவ்வளவு? பைபிளில் 5 + 2 வந்து அநேக ஆயிரங்கள். ராமே சொல்லுங்க, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து அநேக ஆயிரங்கள் சாப்பிட முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் கணக்கு 5 + 2 7, வேதத்தின் கணக்கு 5 + 2 அநேக ஆயிரங்கள். பிரைஸ் தி லார்ட். பிகாஸ் நம்முடைய கணக்கே வேறு, மானுடைய கணக்கே வேறு. பிரைஸ் தி லார்ட். ஒருவன் 1000, 2 பேர் 2000 இல்லை 10,000. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு காசுக்கு ஒரு அடைக்கலாம் குறி, 2 காசுக்கு 2 தானே இருக்கணும், அவங்க 3 போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அன்புக்கு நம்முடைய கணக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு, வேதம் சொல்லுகின்ற கணக்கெல்லாம். ஏனென்றால் வேதத்தினுடைய கணக்கு வேறு. அதாவது உலக கவலை வரும்போது கூட என்ன வரக்கூடாது, வந்தால் ஐஸ்வர்யமயக்கம் வந்துடும். அப்போ எதை தடுக்கணும், உலக கவலையை நிறுத்துவோமானால் இந்த ஐஸ்வர்யத்து மேலே ஒரு மயக்கம் தானா போயிடும். மறுபடியும் சொல்லுறேன், ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று இல்லை, நமக்கு ஐஸ்வர்யம் தேவை, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு தேவை. ஆனால் என்ன இருக்கக்கூடாது, அதில் ஒரு மயக்கம் இருக்கக்கூடாது. மயக்கம் இருந்தால் தெளிவாக நீங்கள் யோசிக்க முடியாது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தேவனுடைய பிள்ளைய ஊழியம் செய்கிறவரும் சரி, விசுவாச மக்களுக்கும் சரி என்ன இருக்கணும், எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும், மனத்தெளிவு. மனத்தெளிவுக்கு எதிரானது மனக்கலக்கம். இந்த ஐஸ்வர்ய மயக்கம் வரும், உலக கவலை வந்து ஒரு கலக்கம் வரும்போது என்ன ஆகும், ஐஸ்வர்ய மயக்கம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டியது மனத்தெளிவு. எதையும் என்ன செய்யணும், தெளிவு. இந்த தெளிவுக்கு நல்ல உதாரணம் யார் தெரியுங்களா, இந்த இளையகுமாரன் ஒருத்தர் தான். பார்த்தீங்களா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோமே. அவனுக்கு என்ன பண்ணா, ஒரு ஐஸ்வர்ய மனுஷனுக்கு 2 பிள்ளைகள். அதில் சின்ன பையன் இளைவன் என்ன பண்ணுறான், போயிட்டு எனக்கு இந்த சுதந்திரத்தை எனக்கு தான். எதை கேட்குறான், ஐஸ்வர்யத்தை கேட்குறான். ஏன் அவன் கேட்குறான், ஏன் கேட்டான்னு சொல்லுங்க, இஷ்டப்படியா? அது அவன் செய்தது, அது கான்சிக்வன்சஸ்.
அதை வாங்கினதுனுடைய அடுத்த பலன்கள், அதாவது செலவு பண்ணா வீணாக்கினான். ஏன் போய் அதை கேட்டான்? அவனுக்கு மன தெளிவு இல்லை. அவன் மனசு எப்படி இருந்தது? கலங்கி போயிருந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க, வச்சுக்கிறேன் வாசிங்க. ராமன் சொல்லுங்க. அவனுக்கு என்ன தெளிந்தது? அவன் இதுவரைக்கும் என்ன இருந்தது? புத்தி கலங்கி போயிருந்தது. புத்தி கலங்கி போனா என்ன செய்வான்? அவன் இப்படிதான் பண்ணி உலக ஐஸ்வர்ய மயக்கத்தை தான் போய் நிற்பான். உலக கவலை வரும்போது என்ன உண்டு? ஐஸ்வர்ய மயக்கம். இவனுக்கு என்ன முதல்ல? புத்தி கலங்கி போய் இருந்தது. என்றைக்கு பண்டித்த விட்டு கேட்டு அவனுக்கு கிடைக்காமல் போனதோ அப்பதான் என்ன ஆகுது? புத்தி, ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், when he came to himself. இந்த புத்தி தெளிந்து போன தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் when he came to himself. அவன் அவனிடத்தில் வந்த. அப்ப என்ன பண்றான்? அவன் இது வரைக்கும் அவன்கிட்ட இல்ல, வேற எங்கேயும் சுத்திட்டு இருக்கிறான். மனக்கலக்கம் வரும்போது நாம என்ன செய்யறோம்? நம்ம விட்டு நாமே வெளியே போயிடுறோம். நாம் யார் அவனுக்கு தெரியாது. இது வரைக்கும் அவன் புத்தி கலங்கிற போது யாருன்னு தெரியல, எங்க அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியல. எப்போ அவனுக்கு புத்தி தெளிந்ததோ அப்ப சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டில் அநேக கூலிக்காரர்கள் சாப்பிட்டு மீதியா இருக்குதே. அவன் அது வரைக்கும் மனம் கலங்கி போன போது அவனுக்கு என்ன தெரியல? தான் யார் என்று தெரியவில்லை, தன் தகப்பன் யார் என்று அவனுக்கு புரியல. இன்னைக்கு உலக கவலை வருது, பிசாசு அதை கொண்டு வருகிறான். அந்த உலக கவலை வரும்போது நாம் கலங்கி போவோமா? அடுத்து எங்க போயிடுவோம்? ஐஸ்வர்ய மயக்கத்துக்குள்ள போயிடும். உலகத்தை விட்டு கவலைகள் வேண்டாம்னு சொன்னாலும் வந்துட்டு தான் இருக்குது கவலைகள். நாம் விரும்பாவிட்டாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன இருக்கக்கூடாது? அதை விட்டு கொடுப்போமானால் அடுத்தது என்ன வந்துடும்? ஐஸ்வர்யத்தில் மயக்கம். இந்த ஐஸ்வர்ய மயக்கம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை நமக்கு செய்ய வைக்கும். இங்க ட்ரினிட்டியை பத்தி பேசுற ஆசாமி வெளிநாட்டில் போயிட்டு ஒன்லி ஜீசஸ் சொல்லி ஞானஸ்நானத்துக்கு காசு வாங்கிட்டு வர ஆள்லாம் இருக்கான் சென்னையில். இங்க பிதா குமாரன் பரிசுத்தாவிக்காக நான் உயிரை கொடுப்பேன், இந்த கையை கிழித்த ரத்தத்தை எடுத்து கையெழுத்து போட்டு சொல்ற ஆசாமிங்க வெளிநாட்டில் போனா சொல்றான் ஒன்லி ஜீசஸ், இயேசுதான் பிதா, இயேசுதான் பரிசுத்தாவின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு கொடு, நீ ஞானஸ்தானம் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடு, உனக்கு இத்தனை லட்சம் தரேன்னா சைலண்டா வாங்கிட்டு வந்து இங்க ஒளிஞ்ச ஆசாமிலாம் இருக்கான் சென்னையில். நண்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் மயக்கம் அது எப்போ வருது? உலக கவலைகள் வரும்போது என்ன ஆயிடுது? ஐஸ்வர்ய மயக்கம் வந்துடுது. பிசாசு அன்னைக்கு கொண்டு வந்தது அவங்களுக்குள்ள அதுதான். பிசாசு வரும்போது என்ன செய்கிறான்? பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒன்று வரும்போது முதல் என்ன உண்டாக்குகிறான்? உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம். அடுத்தது என்ன பண்றான் பாருங்க? புகழ்ச்சியை உண்டாக்குறான். மனிதனால் வருகின்ற புகழ்ச்சி. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் கொஞ்சம் நிறைய விளக்கி சொல்லணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். புரியலைன்னா என்கிட்ட தனியாக கேளுங்க. சரியா? சரியா? நீங்கள் பைபிள் ஸ்டடி தொடங்கினிலேருந்தே நிறைய குழப்பம் இருக்குது, கேட்கணும். இன்னைக்கு மாத்திரமா குழப்பம். 36 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. சீப்ருத்தீவானும், சரி உங்களுக்கு தெரியும் இந்த 4, 31, 35 வரைக்கும் என்ன? 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையினுடைய தன்மைகள், 7 தன்மைகளை சொன்னேன் இல்லையா? இது முடிஞ்ச பிறகு என்ன போட்டிருக்குது? 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், அதாவது முரண்பாடான 2 குணாதிசயங்களை ஆவியானவர் சொன்ன. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம் அல்ல, இங்கே ஒரு பானை சோற்றுக்கு 2, ஒரு பானை சோற்றுக்கு 2 பதம். ஒரு பதம் யாரு? பர்னபா, இன்னொன்று யாரு? அனனியா. அந்த அதிகாரம் எப்படி தொடங்குது பாருங்க. 5:1 வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள, ஆனா இங்கிலீஷ் எப்படி இருக்கு? பட் எப்படி ஆரம்பிக்குது? ஆனால், பட் a certain man named Ananias, அப்படிதான் ஆரம்பிக்குது. தமிழ்ல எப்படி ஆரம்பிக்குது? அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன். ஆனா இங்கிலீஷ் எப்படி வாசிக்கிறோம்? பட், ஆனால். ஆனால் என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தோடு தொடர்புடையது என்று அர்த்தம். ஆனால் என்ன அர்த்தம்? யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரம் வாசி. அப்படித்தான் தமிழ் நம்ம இங்கிலீஷ் வாசிக்கிறோம். பட் ஜீசஸ் வென்ட் டு மவுண்ட் ஆலிவ்ஸ் போட்டிருக்கு. இயேசு ஒலிவ மலைக்கு போனால் தமிழில் மொட்டையா இருக்குது. அங்கே இங்கிலீஷ் எப்படிமா இருக்குது? ஆனால் இயேசு 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் தங்கள் வீட்டுக்கு போனாங்க, இயேசு போனார், ஒலிவ மலைக்கு போனார். ஏன் இப்படி இருக்குன்னா நம்ம குழப்பம் இப்படி இருக்குன்னு சொன்னா, 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது சொன்ன பைபிளில்? அதிகாரங்கள் கிடையாது, வசனங்கள் நம்ம நம்பர் போட்டிருக்கு, இதெல்லாம் கிடையாது. முதல் நூற்றாண்டில் எழுதும்போது எப்படி எழுதுனாங்க சொன்னால் பேராகிராஃபாக தான் எழுதுவாங்க. பழைய ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வசனங்கள் பக்கத்தில் நம்பர் போடுறாங்க, பக்கத்தில் ஒரு மியூசிக் நோட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. சில வசனங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மியூசிக் நோட் வரும். அது எதை குறிக்குது என்றால் ஒரு பேராகிராஃப். பைபிள் இன்னைக்கு நமக்கு இருப்பது போல அதிகாரங்களாகவோ வசனங்களாகவோ இல்லை. எப்போ வந்தது? 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் என்ன பண்ணாங்க? இது வசனமாக இருந்தால் ஜனங்களுக்கு மனசில் வைக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். அதிகாரம் என்றால் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போவான். யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இல்லை என்ன ஆகணும்? எந்த பேராகிராஃப் சொல்லுமா? யோவானில் இருக்குது ஒரு 50 பேராகிராஃப் இருக்குது. எந்த பேராகிராஃப்னு சொல்லுவான்? முதல்ல எழுதும்போது என்ன கிடையாது? 1, 2 போட்டு அவங்க பேராகிராஃப் எழுதலை. எப்படி எழுதுனாங்க? மொத்த கருத்தையும் எழுதினாங்க. பேராகிராஃப் என்றால் ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு பேராகிராஃப் என்றால் என்ன?
பேரா என்றாலே செப்பரேட் என்று தான், தனி என்று தான் அர்த்தம். தனித்தனியாக எழுது ஒரு கருத்தை வலியுறுத்த ஒரு பேராகிராஃப். அப்படி தான் பைபிள் எழுதப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்க, திருச்சபை கூட்டினாங்க, என்ன பண்ணாங்க, இப்படி இருந்தால் பைபிள் படிக்கிறது கஷ்டம், மனதில் வைத்துக்கொள்ள கஷ்டம். ஆகவே என்ன செய்வோம், அதிகாரங்களாக பிரிப்போம். ஆதியாகமம் 50 அதிகாரம் என்பது 19ஆம் நூற்றாண்டு பிறகு தான் பிரிக்கப்பட்டது. அதுபோல் ஒரு அதிகாரத்தின் வசனம் என்பது அதுக்கப்புறம் தான் பிரிக்கப்பட்டது. சரியா? அப்போ முன்னாடி எப்படி இருந்தது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதை தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனாங்க, ஆனால் இயேசுவை எங்கே போனார், ஒலிவமலைக்கு போனார். அப்புறம் 8ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் வேற பேராகிராஃப். யோவான் 8ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் வாசிங்க. மறுநாள் என்பது என்ன, அடுத்த கருத்து வந்துருக்கு பாருங்க. அது இதோட சம்பந்தப்பட்டது இல்லை. ஆனால் அதிகாரம் பிரிக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அதே போல தான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரம் 37 யாரை வாசிக்கிறோம், பர்னபா என்று ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். யாரு, சீப்புரு தேவான். அவன் யாரு, லேவியன். அவனுடைய பேர் என்ன, யோசே. ஆனால் அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும்படிக்கு பர்னபா என்று அழைக்கப்பட்டவன். அவன் என்ன செய்தான், தன்னுடைய நிலத்தை விற்று அதை கொண்டு போய் என்ன பண்ணான், அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான். ஆனால் இப்போ புரியுதா உங்களுக்கு, இப்போ 37 என்ன முடியுது, 37 வாசிங்க. இப்போ 4:37 விற்று வைத்தான். ஆனால் அனனியா என்னும் பேருள்ள மனுஷனும் என்ன பண்ணா, இது தொடர்ச்சி. அதான் சொன்னேன், கான்ட்ராஸ்டிங் டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ரெண்டு முரண்பாடான பாத்திரங்கள் என்ன பண்றாங்க, ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒருவன் என்ன பண்ணா, விற்றான். விற்று என்ன பண்ண, முழுவதையும் கொண்டு வைக்கிறான். இது யார் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. ஓஹோ, விற்றால் என்ன கிடைக்கும், அப்போஸ்தலர் நமக்கு என்ன கிடைக்கும், பாராட்டு. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஆஹா இவன் அல்லவா மனிதன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டானே. அப்போ என்ன வரும், அவங்களுக்கு புகழ்ச்சி. இதை பார்த்துட்டே இருக்கும்போது அனனியாக்கு என்ன தோணுது, நாமளும் விற்று கொடுத்தா என்ன ஆகும், நமக்கும் புகழ்ச்சி கிடைக்குமே. ஆனால் முழுசா கொடுக்க மனசு இல்லை. அப்போ என்ன, முழுசா கொடுப்பது போல ஒரு போர்வையை போட்டு என்ன பண்ணுறான், தனக்கு கொஞ்சத்தை. இது பிசாசோட 2வது வேலை. முதல் வேலை என்ன வேலை, முதல் வேலை என்ன வேலை, உலக கவலை. 2வது என்ன கொண்டு வரான், மனிதனால் வருகின்ற புகழ்ச்சி. 3வது என்ன பண்ணுவான் பாருங்க, பிசாசு கடவுளுக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்ய தூண்டுவான். 3வது செய்யற வேலை என்ன பண்றான், தங்களுடைய நிலத்தை விற்றாங்க. ஒரு பகுதி யார் கொடுக்குறாங்க, கடவுளுக்கு. ஒரு பகுதி யார் கொடுக்குறாங்க, உலகத்துக்கு வச்சிருக்கான். அப்போ என்ன பண்ணுறான் பிசாசு, என்ன பண்ணுறான், ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியும், கடவுளுக்கும் ஊழியம் செய்யலாம், உலக பொருளுக்கு என்ன செய்யலாம், ஊழியம் செய்யலாம். பிசாசு இந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்குள்ள அவன் நுழைந்த போது செய்த 3 காரியங்கள் இதுதான். ஒன்று ஆமாம், உலக கவலை. ஏன் கேட்குறேன்னா, இது நீங்கள் மறக்கவே கூடாது. பிரைஸ்லான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தட்டி எழுப்பி, அப்போஸ்தலர் 5ஆவது பிசாசு என்ன பண்ணான், டப் 3 அடிச்சுட்டு தப்புன்னு திருப்பி படுத்து தூங்கிட்டான். என்ன திடீர்னு தூக்கத்தை கடை எழுப்பி சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூக்கி கண்ணி பண்ணுங்க, தூக்கத்தை விட்டுறாதீங்க. அடுத்தது என்ன வருது, இல்லை மனுஷனாக வந்து புகழ்ச்சி. 3வது என்ன வருது, உன்னால உலகத்துக்கும் ஊழியம் செய்ய முடியும், கடவுளுக்கும் உன்னால என்ன செய்ய முடியும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 16:13. லூக்கா 16:13. எந்த ஊழியக்காரனும் செய்ய முடியாது அல்ல, செய்ய அப்போ முடியும்னு அர்த்தம். ஆமேன் ஆமேன். என்ன போட்டிருக்குது, கூடாதுன்னு போட்டிருக்குது. என்னது, முடியாதுன்னு போடல, முடியும். கூடாது, ஒருவனை பகைத்து நேசிப்பான் அல்லது பற்றிக்கொண்டு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய. அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, பிசாசு என்ன சொல்லிக் கொடுக்குறோம் நமக்கு இன்னைக்கு, உன்னால் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய முடியும், உன்னால் உன்னதத்துக்கும் ஊழியம் செய்யும். நமக்கு இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஊழியக்காரன் சொல்லி வந்த உடனே நமக்கு என்ன தேவைப்படுது, முதல்ல ஊழியக்காரனுக்கு வெளித்தோற்றங்கள் சிலது தேவைப்படுது. எப்படி இருக்கணும், நல்ல ட்ரிம்மாக இருக்கணும், நல்ல பக்காவாக மேக்கப் பண்ணணும். லிப்ஸ்டிக் போட்டால் கூட, ஆம்பளை போட்டால் கூட பரவாயில்ல, என்ன செய்யணும், லிப்ஸ்டிக்கெல்லாம் இருக்கணும். நான் 52 வயசானா கூட பரவாயில்ல, டையெல்லாம் அடித்து என்ன செய்யணும், முடிகள்லாம் அப்படி பளபளன்னு 22 வயசு மாதிரி அப்படியே காப்பாற்றிக்கணும். என்ன பண்ணுறான், உலகத்துக்கும் ஊழியம் செய்ய வைக்கிறான், இதுக்கு உன்னதத்துக்கும் ஊழியம் செய்ய முடியுங்கிறத வந்து நிரூபிக்கிறான். அன்னைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி இருந்தாராம். ஒரு ஏழை பிள்ளைக்கு தலையை தடவை பண்ண சொன்னார். ஐயோ பிள்ளைக்கு தலையில் என்ன இல்லை, எண்ணெய் இல்லைன்னார். இப்போ வந்தால் என்ன சொல்கிறார், ஐயோ பாவம் பிள்ளைக்கு தலையில் டை இல்லைன்னு பாருப்ப. இனிமேல் இருக்கும். அந்த காலத்தில் எண்ணெய் இல்லைன்னு சொல்லி ஒரு பரிதவிச்சு என்ன பண்ணாராம், பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ மதிய உணவு திட்டம் கொண்டு வரணும், இப்படிலாம் பண்ணாராம் ஒரு காலத்தில் ஒருத்தர். இந்த காலத்தில் தலையை தடவி மொட்டை அடிச்சிடும் ஆள். என்ன பண்ணுவான், தடவை என்ன சொல்லுவான், ஐயோ பாவம் டை அடிக்காமல் இருக்கிறான், இத்தனை வயசாகி இவனுக்கு டை அடிக்கணும் இது வரைக்கும் தோணவே இல்லையே. ஏசு சொன்னார், உங்கள் தலைமுடியில் ஒன்றை கூட என்ன செய்ய முடியாது,
இவன் முழு தலையே கருப்பாக்கிடுவான். இயேசுநாதர் ஒரு முடி தான் மாற்ற முடியாது, இவன் முழு தலையை என்ன பண்ணுறான், டை அடித்து மாற்ற முடியும்னு நிரூபிக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, உலகத்துக்கும் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது. பிசாசனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறான், அந்த ஒன்று அவங்களுக்கு அதான் அனனியா சபீராளுக்கு தான் சொல்லிக் கொடுத்தான். என்ன சொல்லித்தரான், உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது, ஆனால் கூடும் என்று நாம் இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறோம். என்ன பண்ணுறோம், ஊழியத்துக்கு வந்தால் என்ன பண்ணுறோம், ஊழியத்தை விட அவர் அதை வச்சுருக்காரு, எனக்கு ஏன் இதை வைக்கக்கூடாது, ஆமாம் வச்சுக்கோ. அந்த ஊழியக்காரரை வச்சுக்கோ. ஊழியக்காரன் இப்போ என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஒரு செல்ஃபோன் இருக்கணும். பிரைசலாடு இப்போ இருந்தால் என்ன இருக்கணும், ஊழியக்காரன் என்ன இருக்கணும், ஆமாம் செல்ஃபோன் இல்லைன்னா அவனுக்கு ஊழியக்காரில் சேர்த்து கிடையாது. பிரைசலாடு அப்போ என்ன தான் அட்ரஸ் இல்லாத ஊழியக்காரன் செல் இல்லைன்னா, ஏன்னா அவர் எப்போ வேணாலும் பிடிக்கலாம் போல இருக்குது. ஏமாந்து செல்லுன்னு அப்படி இல்லை, பிரதரை கான்டாக்ட் பண்ணுறதே கஷ்டம். அதனால் என்ன பண்ணுவார், கிறுக்க அவன் ஆஃப் பண்ணி 7 நாள் ஆச்சு உள்ளே வச்சுருக்கான். உள்ளே வச்சுருக்கான்னு நிறைய பேர் செல்லு தான் வச்சுருப்பானே தவிர செல்லு வச்சு போய் கிடக்கும் உள்ளது. ஏன்னா ஆஃப் பண்ணிடுவானு என்ன செய்ய மாட்டான், எப்போ ஃபோன் பண்ணி பாருங்க அங்கேருந்து ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் ரீச் பண்ண முடியாத இடத்துல இருக்கார். ட்ரை சம் டைம் லேட்டர் இப்படி ஒன்று வந்து என்னத்துக்கு பாக்கெட்டில் ஒன்று ஊரை ஏமாத்துறதுக்கா. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது, ஆனால் இன்னைக்கு கூடும் என்று நிரூபிக்கிறோம். ஆக என்ன பண்ணுறான் பிசாசு, என்ன பண்ணுறான், 3 காரியங்களை ஒன்றான தெரிஞ்சு இன்றைக்கும் கொண்டு வருகிறான். அவனை முடித்துலாம் கர்த்தருக்கு சித்தமானால் இதை தொடர்ந்து அடுத்த வாரம் கவனிக்கலாம். சரியா பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அனுப்பப்படுகின்ற சக்தி. அப்படி இல்லை, அவரும் யார் தான், தேவன். எப்படி பிதா தேவனோ, எப்படி குமாரன் தேவனோ, அவரும் தேவன். சரி, அவர் நமக்குள்ள இருந்தால் எப்படி இருப்போம், அந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை எப்படி இருந்தது, அப்படி தான் இருந்தது. 5 அனுபவங்கள் 7 அனுபவங்களை சொன்னேனே, அந்த 7 அனுபவங்களோடு வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் நடுவில் கூட என்ன பண்ணுறான் பிசாசு, சாத்தான் வந்து என்ன செய்யறான், வெளியே இருந்து போராடி பார்த்தான். சபைக்கு வெளியே இருந்து என்ன பண்ணுறான், பரிசுத்தாவி என்னைக்கு வருது அன்னைக்கு அவனும் கூட வந்துட்டான். பரிகாசத்தை ஆரம்பிச்சு என்ன பண்ணுறான், பயமுறுத்துகிற வரைக்கும் அவன் ஒரு எல்லைக்குள்ளே போயிட்டான். ஆனால் என்ன செய்ய முடியல, சபையை ஒன்றும் செய்ய முடியாத போது தீர்மானம் பண்ணான், வெளியே இருந்தது சபையை ஒன்றும் செய்ய முடியாது, எங்கே தான் போகணும், உள்ளத்தான் போகணும். உள்ளே வந்தபோது அவன் தெரிந்து கொண்டவர்கள் யாரு, அனனியா சப்பீரா. எப்படி என்ன செய்கிறான், முதல்ல இந்த 3 காரியங்களை செய்தான்னு கவனித்தோம். ஒன்று என்ன செய்தான், அதான் மறந்து போகுது, உலக கவலையை கொண்டு வர்றான். அடுத்தது என்ன கொண்டு வருவான், ஆமாம் 3வது என்ன செய்வான், ஆமாம் தேவனுக்கும் ஊழியம் செய்யலாம், நீ என்ன செய்யலாம், ஆமாம் உலகத்துக்கும் நீ என்ன செய்யலாம், ஊழியம் செய்யலாம். 2 இடத்துக்கும் ஊழியம் செய்யணும்னா நம்மை ஏமாற்றி வைத்திருப்பான். தேவனுடைய பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் தொடர்ந்து கவனிக்கலாம். கண்ணில் மணி கத்தனை பார்ப்போமா, துணை பார்ப்போம். ஆவியானவரும் தேவன் என்றே வேதத்தில் அழைக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நாம் தேவன் என்று சொல்ல வேண்டுமானால் வேதம் அவரை தேவன் என்று அழைத்திருக்க வேண்டும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய். பின்னாடி வாசிக்கிறோம், நீ மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்படியானால் வேத பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று மிக திட்டமும் தெளிவுமாக வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவியானவர் நம்மை நிரப்ப நாம் ஒப்புக் கொடுப்போம். அந்த ஆவியான நமக்குள்ள வர நாம் விட்டு கொடுப்போம். விட்டு கொடுத்தால் உண்மையாகவே சொல்லுகிறேன், சபையை கெடுப்பதற்கு இன்றைக்கு பிசாசு வெளியே இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. சபையை உங்களையும் என்னையும் பிசாசு தொட முடியாது. ஆக என்ன பண்ணுகிறான், சபைக்கு உள்ளே வருவதற்கு சிலரை தேடிக்கொண்டே இருக்கிறான். அந்த புதிதாக பிறந்த அந்த திருச்சபைக்கு ஒரு அனனியா சப்பீரால் அவனுக்கு தேவைப்பட்டார்கள், அவர்கள் அவனுக்கு கிடைத்தார்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்புகிறோம், வேற வசப்படி நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம். நம்முடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம். 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் போராடின அதே பொல்லாத ஆவி இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறான். சபைக்கு வெளியே போராடி பார்க்கிறான். சபையை ஒன்றும் செய்ய முடியாவிட்டால் சபைக்கு உள்ளே நுழைவான். நுழையும் போது இந்த 3 காரியங்களை மிக ஒன்று, உலக கவலைகளை மிக தெளிவாக கொண்டு வருகிறான். 2வது மனிதனால் வருகின்ற புகழ்ச்சி, நான் செய்தேன், நான் பேசினா நல்லா இருக்கும், இவர் பேசினா சரியா இல்லை, இவர் நடத்தினா சர்வீஸ் நல்லா இருக்கும், அவர் நடத்தினா சரியா இல்லை, இப்படி மனிதனுக்கு புகழ்ச்சியை கொண்டு வந்து சபையை கெடுக்கிறான். 3வதாக மிக முக்கியமானது, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய நம்ம பக்குவப்படுத்துகிறான், நம்ம பயிற்றுவிக்கிறான். உன்னால செய்ய முடியும், 2 பேருக்கும் ஊழியம் செய்யலாம், தப்பு இல்லை, அப்படி ஒன்று உருவாக்குகிறான். தேவனுடைய பிள்ளையை ஒருபோதும் அவனுடைய வஞ்சகத்தை நாம் இடம் கொடுக்காதபடி பரிசுத்த ஆவியாக தேவன் நம்மை பூர்ணமாய் ஆட்கொள்ளும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா?